பேசிக்கலாமா? ரெண்டு மாசமா வாங்குற கடனுக்கு வட்டியை கொடுக்கல, மேல வேற கடனை கேக்குறீங்க. இப்ப புது கடனை கொடுத்தா அதுக்கு வட்டியை கொடுப்பீங்கன்னு என்ன உத்தரவாதம்? நீங்க கவலையே படாதீங்க. மாசம் மாசம் ஒழுங்கா வட்டி பணத்தை கொடுத்துடுறேன். என் மாமன் சதீஷ் வரான். அவன் வரதுக்கு முன்னால அந்த ரிப்பேரிங் பெயிண்டிங் எல்லாம் முடிச்சுட்டா வசதியா இருக்குமே தான் அந்த பணத்தை கேக்குறேன். புரியுதுங்க. சதீஷ் எப்ப வரான்? என் மனதை கொள்ளை கொண்ட கண்ணா, என்று நீ தரிசனம் தருவாயோ? சொல்லுப்பா, எவ்வளவு செலவாகும்? ரிப்பேரிங் பெயிண்டிங் எல்லாமா சேர்ந்து 80,000 ரூபாய் ஆகுங்கிறாரு. 80,000? உங்க பெரியப்பா டவுன்ல இருக்கிற வீடு எடுத்துக்கிட்டாரு. கிராமத்துல இருக்கிற இந்த வீடு உங்க அப்பாவுக்கு கொடுத்துட்டாரு. உங்க பெரியப்பா உங்க அப்பாவை முட்டாளாக்கிட்டாரு. இல்லம்மா, நீங்க சொல்றது தப்பு. இதுவும் நல்ல உறுதியான வீடுதான். என்ன கொஞ்சம் பெயிண்டிங் ரிப்பேர் ஒர்க்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணிட்டோம்னா இந்த வீடு பிரமாதமாயிடுமா. பெரிய ஆளுங்கள்லாம் பிர்லா வாய்ஸ் சிமெண்ட் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுல அப்படி என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். டீடைலா ஒர்க் அவுட் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றேன். நீங்க எப்ப சொல்றீங்களோ அன்னைக்கு நான் என்னோட டீமோட வந்து வேலையை ஆரம்பிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்கப்புறம் பெயிண்டிங், அதுக்கப்புறம் ஃப்ளோரிங், அதுக்கப்புறம் வால் பினிஷிங். வால் பினிஷா? ஆமா, உங்க வீட்டு வெளிப்புற சுவத்துல பிர்லா வைட் சிமெண்ட் உபயோகிச்சு விதவிதமான டிசைன்ல நீங்க வால் பினிஷ் கொடுக்க முடியும். வீடு ரொம்ப அழகா இருக்கும், செவுரு பளபளன்னு இருக்கும். வீடு மற்றும் கட்டிடங்களின் வெளிப்புற சுவர்களில் பிர்லா வைட் சிமெண்டின் வண்ணம் பூசப்பட்ட பின்னர் வெளிப்புற சுவர்களுக்கு ஒரு தனி பொலிவு உண்டாகிறது. மேலும் பல வகைப்பட்ட டிசைன்களின் வண்ண பூச்சு ஒரு புது பொலிவை தருகிறது. வால் பினிஷ் உங்கள் மனதையும் கொள்ளை கொண்டு கட்டிடங்களுக்கும் ஒரு புது அழகை தருகிறது. பிர்லா வைட் சிமெண்டின் நீண்ட நாள் மங்காத வெண்மை நிறம் மற்றும் அதன் வருடக்கணக்கில் பொலிவு மாறாத தன்மை காரணமாக அநேக மக்கள் இதையே விரும்பி வாங்குகிறார்கள். இது இந்தியாவில் மட்டுமல்லாது உலகின் பல பாகங்களிலும் புகழ் பெற்றது. எங்க வீட்டை ஜொலிக்க வச்சது பிர்லா ஒயிட், உங்க வீடு ஜொலிக்கணும்னா பிர்லா ஒயிட். ஆனா இது கடன் இல்ல, நாங்க இவ்வளவு திருப்பி தர மாட்டோம். என் பொண்ணு டீச்சர் வேலைக்கு சேர போறா, நீயோ இன்ஜினியரா. அவளை கண்கலங்காம பாத்துப்பல்ல. உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணுறத நான் என் பாக்கியமா நினைக்கிறேன். அப்படி ஏதாவது நடந்தது வந்தானே எங்கள் கிராமத்தில் விருந்தாளி. பிர்லா வைத்தவன் பேரு, பிர்லா வைத்தவன் பேரு, பிர்லா வைத்தவன் பேரு, பிர்லா வைத்தவன் பேரு. யார் செய்ததோ இந்த புதுமை என்று பிர்லா வைத்தின் அற்புதம், பிர்லா வைத்தின் அற்புதம்.